வணக்கம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அதாவது இந்த வருஷம் 2025 12th வந்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே மாணவர்கள்னா இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுற மாணவர்கள் தான். நீங்களா வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க? நம்ம கவர்மெண்ட்டு நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவுன்சிலிங்கில் இப்போ வந்து 2வது ரவுண்டில் ரிசல்ட்டை விடாமல் மாணவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு. முன்னாடி வந்து நமக்கு வந்து ரவுண்டு 2ல் பிஃபார்ம் வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம். இப்போ ரவுண்டு 2 ரிசல்ட்டை நாங்கள் வந்து விட மாட்டோம், கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர்களையும் தவிக்க வச்சுட்டு வீட்டில் உட்கார வச்சு அரசு வேடிக்கை பார்க்குது. இப்போ நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை பற்றி கொஞ்சம் கூர்மையாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து என்ன இப்போ ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, சார் மறுபடியும் ரீகவுன்சிலிங் வந்து ரவுண்டு 2 நடத்துவாங்களா, அதாவது புதுசாக மறுபடியும் வந்து பிஃபார்ம் கோர்ஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு பிஃபார்முக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தணும்னாவே நமக்கு அக்டோபர் 1 தான். அது வந்து முன்னாடியே நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அக்டோபர் 1 வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வராதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கலாம். மறுபடியும் ரீகவுன்சிலிங் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். அதே போல் பிஃபார்ம் கோர்ஸுக்கு மட்டும் கவுன்சிலிங் நடத்துவாங்களா சார் அப்படியும் ஒரு கேள்வி வரலாம். இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளோட ஒரு மாணவரும் பெற்றோர்களும் இருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த வருஷம் வேணுக்குனே இப்படி போட்டு நம்மளை சாகடிக்கிறாங்க கவுன்சிலிங்கை. ஏன்னா ஒழுங்காக நமக்கு வந்து பொறுமையாக எல்லாத்தையும் நடத்தலாம். ஒன்றுமே இல்லாமல் வந்து சும்மா நாங்கள் வந்து பிஃபார்ம் கோர்ஸை வந்து ஹோல்டு பண்ணுறோம், அதை வந்து 2வது ரவுண்டில் விட மாட்டோம்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சிங்க பிரச்சனை. அதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து பூதாகரமாக வெடித்து. நான் கூட வந்து ஒரு நியூஸில் வந்து படித்து பார்த்தேன். சரி, எங்கேயாவது ஒரு நியூஸ் வரும், நம்ம மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட்டை சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எந்த நியூஸுமே, நானும் வந்து எதுலையோ பார்க்குறேன், எந்த ஒரு அப்டேட்டும் வரல. சரி, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் காலை வந்து அட்டன் பண்ணுறதே இல்லை. ஸோ முன்னாடி கூட அட்டன் பண்ணாங்க, இப்போ அதுக்கும் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறது, நமக்கு எல்லாருக்கும் ஒரே விடிவு, அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்டேட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஃபார்மை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து 2வது ரவுண்டில் கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு. எல்லா மாணவர்களுமே சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நமக்கு திடீர்னு இல்லை 2வது ரவுண்டில் நடந்த கவுன்சிலிங்லாம் இல்லை, ரீகவுன்சிலிங் வந்து நாங்கள் நடத்துகிறோம், புதுசாக எல்லோரும் மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா, அதாவது அக்டோபர் 1 சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா மாணவர்களை குழப்புற செயல் அது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து மாணவன் எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ பிபிடி, நர்சிங்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே வந்து சில மாணவர்கள் வந்து இப்போ இங்கே பேமெண்ட்லாம் ஒரு 250 ரூபா பண்ணியிருப்பாங்க, பண்ணாமல் இந்த குழப்படி இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் வெடிக்கும். அதனால் இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் எந்த ஒரு இதுவுமே நமக்கு வரலையே. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு மாணவர்களும் என்னமோ காலேஜெல்லாம் ஓப்பன் பண்ணி காலேஜெல்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி, கவர்மெண்ட் காலேஜெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரியும் ப்ரைவேட் காலேஜெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க மாதிரியும் இவங்களா ஒரு மாதிரி பயத்தில், சார் காலேஜெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, வீட்டிலே இருக்க முடியல சார். ஐயோ, நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மாணவனும் வீட்டிலாம் உட்காந்துருக்கான். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை வெயிட் பண்ணுற ஒரு பையனும் வீட்டிலாம் இருக்கான். யார் வெயிட் பண்ணுவா சொல்லுங்களேன், கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், யார் வெயிட் பண்ணுவா? ஒன்றுமே பணம் இல்லாதவன், கஷ்டப்படுறவன், ரொம்ப கவலையோட அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் உண்மையாக கவுன்சிலிங் இருக்காங்க. பணம் இருக்கவங்க தான் காலேஜ் போய் முன்னாடியே சேர்ந்துருவாங்களேங்க. டீம்டு யூனிவர்சிட்டிலலாம் முன்னாடியே போய் காலேஜில் அட்மிஷன் போட்டு அவனும் அந்த மாதிரி போகிறவங்களாம் வேறு டைப்பு. ஆனால் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுற கூட்டமே பணம் இல்லாத கூட்டம், பணம் சுத்தமாக இல்லாத கூட்டம். அந்த கூட்டம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் யாரும் உங்களோட கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எந்த கொம்பனாலும் எப்போவுமே எடுக்க முடியாது. கவுன்சிலிங் நடக்கும், பொறுமையாக இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து புதுசாக நான் தினமும் உங்கள்கிட்ட பேசி ஒரு வீடியோவாக போட்டு உங்களை சும்மா வருது புயல் வருதுங்கிற மாதிரி இது வருது அது வருதுன்னு சும்மா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் வந்தால் தான் பேசணும். அதனால தான் என் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கீங்க. நிறைய பேரை நான் வந்து ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. நான் நினச்சிருந்தேன் எல்லாரையும் வாங்கப்பா அட்மிஷன் போடலாம், வாங்கன்னு சொல்லலாம். எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல,
போன வருஷம் வந்து பிபிடிலேருந்து பிஃபார்ம்லேருந்து நர்சிங்லேருந்து எல்லாமே 100 110 இந்த மாதிரி கட்டாப்புக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு கவுன்சிலிங்லேயே. எப்படி எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களெல்லாம் ஏமாற்றி கொண்டு போய் எங்கேயா அட்மிஷன் போட்டுடலாம் அப்படிங்கலாம் தோணுமா நமக்கு? வெயிட் பண்ணுங்க, ஒரு ரவுண்ட் 2வது ரவுண்டோட ரிசல்ட் வரட்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட்டாப் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பணம் இருக்கிறவன் போய் காலேஜில் சேர்ந்துருப்பான், நேரம் சேர்ந்து இருப்பான். அவனுக்கெல்லாம் நிறைய பஞ்சாயத்து வெடிக்கும். இப்போ காலேஜில் போய் முன்னாடி அட்மிஷன் போட்டாங்களா, அவங்களுக்குலாம் என்ன சிக்கல் வரும்? முன்னாடி ஒரு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. இப்போ கவுன்சிலிங்கில் வந்தோன்னே வேறு காலேஜ் கிடச்சிரும். நான் காலேஜ் வந்து கவுன்சிலிங்லேயே போய்க்கிறேன்னு சொன்னோம்னா அங்கே கட்டின பணமெல்லாம் அம்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நான் சேர்ந்தேன் சார், இப்போ எனக்கு கவுன்சிலிங்கில் வேறு எதாவது கிடச்சிருச்சு சார், பணத்தை கொடுங்க சார். கொடுக்க முடியாது சார். அதுக்காக உங்களுக்கு காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கான். ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த கவுன்சிலிங்லேயே ப்ரைவேட் காலேஜில் 1.5 லட்சம் 1 லட்சம் பணம் வாங்குறாங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா வந்து இந்த கவுன்சிலிங்கை வந்து நாங்கள் அந்த கோர்ட்டில் கேஸு, கவர்மெண்ட்டே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இதுக்கு வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்குதுன்னு ஒரு கேஸை போட்டு அவங்க வேகமாக இதை முடிச்சு வேகமாக கவுன்சிலிங்கை நடத்தலாம். ஆனால் யாரும் முன்னாடி இதை பற்றி பேச வரமாட்டாங்க. சரி, எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு இதில் வந்துருச்சான்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கேன். ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ அதனால் இந்த அப்படி நடக்கும், பிஃபார்முக்கு மட்டும் தனியாக நடக்கும், அப்புறம் கவுன்சிலிங்கை புதுசாக நடத்துவாங்க, மறுபடியும் எல்லாரும் சாய்ஸ் புல்லிங் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுங்கிற வெப்சைட்டை மட்டும் பாருங்கள். ஏதாவது அப்டேட் வந்தால் மட்டும் நம்ம பேசுவோம். தைரியமாக இருங்க. ஏகப்பட்ட பேர் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராமை போய் பார்க்குறேன், அதுக்கு கமெண்ட்டுக்கு கீழே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிசல்ட்டு இந்த கமெண்ட்டுக்கு கீழே எத்தனையோ பேர் நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே கமெண்டில் பேராமெடிக்கல். வெயிட் பண்ணுங்கப்பா, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நம்ம ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நமக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து எல்லாமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை நடுவுலேயே ஏதாவது வந்து நமக்கு அப்டேட் வரப்போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் உங்களோட ஆசைக்கு வேணா நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். இப்போ கவுன்சிலிங்கை எப்படி நடத்தலாம்? பிஃபார்முக்கு மட்டும் தனியாகவும் நடத்த முடியாது, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து தான் நடத்த முடியும். அதே போல் மறுபடியும் புதுசாக கவுன்சிலிங்கை எல்லாரும் மறுபடியும் சாய்ஸ் புல்லிங் பண்ணுங்கன்னு சொல்லவும் முடியாது. அது மாதிரி சொன்னாலும் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. இல்லை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கை மறுபடியெல்லாம் நடத்தாமல் இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டை விட்டுட்டு அடுத்த ரவுண்டு மாப்பப் ரவுண்ட்லாம் இருக்குங்க, அப்போ கொண்டாந்து பிஃபார்மை உள்ளே விடலாம். என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். நிறைய பேர் பிஃபார்ம் படிக்கணும்னு இருக்கவங்களாம் அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாங்கிறத நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன், நம்ம செலெக்ஷன் கமிட்டி தான் முடிவு எடுக்கணும். நான் முடிவு எடுக்க முடியாது, நீங்கள் முடிவு எடுக்க முடியாது, இந்த ஊரில் உள்ளவன் எவனுமே முடிவு எடுக்க முடியாது. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் முடிவு எடுக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இந்த கவுன்சிலிங்கை நடத்தலாம், நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கமெண்டில் போடுங்க. நான் வந்து காலேஜே சேரலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காலேஜ் சேர்ந்தவங்கள நான் பேசவே இல்லை. அவங்க ஓரமாக தள்ளுங்க, அவங்களாம் விட்டுருங்க, அவங்களாம் தள்ளி விடுங்க. கவுன்சிலிங்கை நான் நம்பி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன், வேறு யாருக்கும் பேசலை. சரியா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தமாக இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.